சிறகடிக்க ஆசை சீரியல் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம சிறகடிக்க ஆசை சரியில்லை அடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றது இந்த ஒரு வீடியோவில் ஒரு குட்டி பிரமவாக பார்க்கலாம் வாங்க. இந்த இடத்துல மனோஜ் ரொம்பவே மனசொழிஞ்சு போகிறாங்க. அப்புறம் மனசுக்கு சரியில்லைன்னு சொல்லிட்டு கோவிலில் போயிட்டு ஒரு ஓரமாக உட்காந்துட்டு இருக்காங்க. கடவுளே, எனக்கு மட்டும் ஏன் ஒன்று போனால் ஒரு பிரச்சனையை கொடுத்துக்கிட்டு இருக்க, இப்படி ஒரு சோதனையை கொடுக்குற எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. நான் சந்தோஷமாகவே இருக்கக்கூடாதுன்னு முடிவு எடுத்துட்டேன் கடவுளே, அதனால தான் எனக்கு இப்படியெல்லாம் டார்ச்சரை கொடுத்துட்டு இருக்கியா அப்படின்ட்டு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு அழுதுட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரோகிணியும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. மனோஜ், வருத்தப்படாத, நீ வருத்தப்படுறது எனக்கு கஷ்டமா இருக்கு. பார்த்தல ரோகிணி, ஒன்று போனால் ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டு இருக்கு, நம்ம நல்ல நிலைமைக்கு வந்துடுவோம் அப்படின்னு நினச்சி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ அந்த நிலைமையே ஒன்றும் இல்லாத ஆகும்போது அப்போ நம்மளுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். மனோஜ், கஷ்டமாக தான் இருக்குது மனோஜ், என்ன பண்ண முடியும், போனது மறுபடியும் நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது மனோஜ், நீ எதையும் நினச்சி கவலைப்படாத விடு அப்படின்றாங்க. எல்லாத்துக்கும் காரணம் அந்த பைத்தியக்காரன் தான், அவனை நம்பி ஏமாந்து போயிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. யாருன்னா பார்க்கு ஃப்ரெண்டு. ஏன்னா பார்க்கு ஃப்ரெண்டு தான் கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. அவங்க மேலே கோவப்பட்டு அவங்ககிட்ட சண்டைக்கு போகிறாங்க. டே, நான் என்னடா பண்ணேன், இங்கே பாரு, நீயா அவங்ககிட்ட போய் ஏமாந்துக்கிட்டேன், ஏதோ நல்ல இடம்னு சொல்லி நான் கூட்டிகிட்டு போயிட்டு அந்த வீடை வாங்கிறதுக்கு இது பண்ணுவாங்க. ஆனால் மனோஜ் அவங்ககிட்ட சண்டை போடுறாங்க. அதோடு இந்த பிரமவை முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.